இப்பதான் கல்யாணம் பண்ணி அவவே நல்லா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், நல்லா வீட்டுல சும்மா சுதந்திரமா இருக்கேன். உனக்கு என்னவா பிரச்சனை? புரோக்கரா மாறிட்டாரா எங்க அப்பா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்னமா சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா இருக்காப்பியா? நான் சந்தோஷமாலாம் இல்லை. என்ன இப்படி சலிப்பா சொல்றீங்க? நான் பெரிய மன வருத்தத்துல இருக்கேன் தெரியுமா? என்ன மனசு வருத்தம் உனக்கு? என்னத்த சொல்ற சொல்லுமா, என்ன மனசுக்குள்ள இருந்தாலும் சரி அந்த மன வருத்தத்தை சொல்லிடணும். மன வருத்தத்தை சொல்லிடணும். ஏமா இது யார் பாது? அவர் எனக்கு அப்பா. அவர் எனக்கு அப்பா. ஆமா, நான் தான் சொல்றேன். என்ன மனசு வருத்தமா அதை சொல்லிடணுமா? மனசுக்குள்ள வச்சிருந்தோம்னா அது அப்புறம் வியாதி தான் நமக்கு. சீக்கு மனசுக்குள்ள வச்சுக்கவே கூடாது. ஆமா, என் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவரை நீங்க பாத்தீங்களா? ஏமா எங்க வீட்டுல நான் ஆலையில எத்தனையோ கார் இருக்கு, அது என்ன வீட்டு காரு? என் புருஷனை மரியாதை சொல்றேன், என் புருஷனை சொல்லுமா. என்னம்மா வீட்டுக்காரனா போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி காணும்னாங்க. கேட்டுக்க, எங்க அண்ணன் சொல்றத கேட்டுக்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? அப்புறம் காரை காணும்ங்கிற ஊர் உலகத்துல யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளை கேவலமா பேசுவாங்க. கார் தானம்மா, என்னம்மா இருந்தாலும் ஒரு மாதிரியா தவறா பேசுவாங்க. சரி, அந்த காரை யார் ஓட்டுறது? அவரே ஓட்டிக்குவார், என் வீட்டுக்காட்டுக்கார. அவரே ஓட்டுறாரு? ஆனா ஓட்டத்தேன்னு தெரியல இன்னும். ஓட்ட தெரியாது, ஓட்டுறாரா? ஓட்ட தெரியாது. நீ ஓட்டுறியா இல்லையாம்மா? நான் கார் ஓட்டுவேன், எல்லாம் கத்துக்குற. ஏன்னா கார் ஓட்ட தெரியும். சரி சரி. அவருக்கு தெரியணும்ல கார் ஓட்ட? யாருக்கு? அவருக்கு தெரியணும்ல, கண்டிப்பா தெரியணும்ல. கேக்குறீங்க? என் வீட்டுக்காரர் போய் 4 வருஷம் ஆச்சு. எங்க போனாரு? அவர் துபாய்க்கு போயிருக்காரு. ஓ, சம்பாதிக்க போயிருக்காருன்னு சொல்லு. இங்கெல்லாம் மணி அடிக்க முடியாதுன்னா துபாயில போய் மணி அடிக்காரு. ஆமா ஆமா ஆமா, நம்ம ஊர்ல வேலை பார்க்க மாட்டோம், வெளிநாட்டுல போய் தான் வேலை பார்க்கணும். நம்ம ஊர்ல வேலை பார்த்தாப்புல அந்த ஆள் பார்த்த வேலை சரியில்லைன்னு அனுப்பி விட்டுருக்கேன். அப்படி என்ன வேலை பார்த்தாரு புருஷன்? நானும் என் புருஷனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பார்க்கலே தெரியுது. என்னன்னு நல்லா லவ் பண்ணிருக்கிய, அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டிய? நல்லா லவ் பண்ணோம், நானும் அவரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். பண்ணிட்டிய? கல்யாணம் பண்ணோடனே அவர் வீட்டுக்கு அவர் என்னை கூட்டிட்டு போனாரு. அவர் வீட்டுக்கு தான் கூட்டி அப்புறம் உங்க வீட்லயே வச்சிருப்பாங்க. போய் சொன்னாரு அவங்க அம்மாட்ட, என்னது இது மாதிரி மருமகளா ஒய்ஃபு, இதுதான் என் ஒய்ஃபு, இனிமே வீட்டுல பக்குவமா இருந்துக்குங்க, சண்டை போடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. சரி சரி அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் எங்க 2 பேருக்கும். சந்தோஷமா இருக்குமே. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்குன்னு நானும் பால் செம்போட உட்காந்துருக்கேன், ஆளவே காணா. ஒரு செம்பு வச்சிருந்தியா 2 செம்பாமா? ஒரு 10-15 செம்போட உட்காந்துருந்தேன். அப்பதான் நல்லா குளிப்பாட்டலாம்ல. யாங்கப்பா நீங்க வேற. சரி அப்படின்னு பாக்குறேன், ஆளவே காணா. நான் ஒரு பல கனவுகளோட இருக்கேன். புருஷன் வந்தாடின்னுக்கிட்டு ஆளவே காணா. என்னடா ஆளவே காணா அப்படின்னு விடிய காலம் விடிஞ்சிருச்சு. 12 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, விடிஞ்சிருச்சு. விடிய காலம் வந்தவனா அந்த ஆள் வந்தாப்புல. அதான் கேட்டேன், ஏங்க இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் நைட் எனக்குன்னு வராம இருக்கீங்களே, இப்படி வராம இருக்கீங்களே, இது என்ன கோயில்ல வேலைமா அப்படின்னா? அப்படின்னு. சரி கோயில்ல வேலை இருந்தது, நல்லதுதானே. இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு பஸ் நைட்டு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் உட்காந்துருந்தேன். முடிவுல இருக்க. கடைசியில 12 மணி ஆயிடுச்சு, பஸ் நைட் நடத்தல. ஏன் என்னாச்சு? நான் யாரோட பஸ் நைட் நடத்துறது இருக்கிறதே இல்லை, வீட்டு இல்லையா? சரி பார்த்தேன், உண்மையை பொறுமையா இருக்க கூடாது. சரி, நம்ம புருஷனுக்கு ஏதோ யாரோட தொடர்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ போனியா? கண்டுபிடிக்கிறது கோயிலுக்கே கிளம்பிட்டேன். சரி, பிள்ளையார் கோயில உட்காந்துருந்தாப்புல. பிள்ளையார் கோயில் என்னங்க ஃபர்ஸ்ட் நைட் வராம பிள்ளையாருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு? அவர் ஒண்ணும் இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்டியில யாராவது தூக்கிட்டு போனா போயிருவாங்க, ஆனா பிள்ளையார யாராவது தூக்கிட்டு போனா போயிருவாங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பம், போ வீட்டுக்கு போ. எங்க வீட்டுல தானே? சரி, இப்போ நான் பொங்கலை வை அப்படின்னாரு. பொங்கல் அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிக்குமா பொங்கச்சோறுனா? ஓஹோ,
ஏன்னா கோயில்ல பிள்ளையார் கோயில் தானே இருக்காரு, அங்கே நான் கொடுத்துட்டே பொங்கல் கொண்டக்கடலை எல்லாம் அவிச்சு வச்சுட்டேன். சரி. வச்சுட்டு படையல் போட்ட மாதிரி கட்லி கீழே தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் அள்ளி வச்சுட்டேன். வச்சுட்டு பார்க்கணும், திரும்பி பார்க்குறேன், மறுபடியும் ஆளை காணோம். நம்ம திரும்பி வேற கோயிலுக்கு இதுக்கு போயிட்டாரா? இல்ல, நான் பார்த்தேன் என்னடா அப்படின்னு போய் கோயில்ல இருந்தே கூட்டிட்டு வந்துட்டேன். சரி. 7 மணி ஆகுது, நீ எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லி சொல்லி 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆயிப்போச்சா? ஒன்னும் பச்சை நடத்து இல்லைன்னா என் வீட்டுக்கு நீ அனுப்பு. அதுக்கு என்ன சொன்னாரு? சும்மாவே வச்சுருக்கோம், கண்டிப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நடத்துறோம்ட்டு போனப்பல. சரி. போன மனுஷன் அந்த ஆளு பூசாரியா இல்லையா, இவ்வளவு நிலத்துக்கு மந்திரத்தை சொல்றேன் மனுஷன். அப்பா நைட்டு 10 மணிக்கு மந்திரம் சொல்லி மணி அடிக்க ஆரம்பிச்சவன் 2 மணி வரையும் சொல்லி இருக்கேன் மந்திரத்தை. மணி அடிச்சுக்கிட்டே இதுல பொங்கச்சோறு கொண்டுக்கிட்டு ரூமை சுத்துறேன், வீட்டை சுத்துறேன் வெளியில. கோயில சுத்துற மாதிரி பார்த்தேன். இனிமேல் பொங்கச்சோறு வீணா போயிடும். அந்த இருந்தாலும் மணி 12 மணி, பகல் 12 மணி ஆகி போச்சு. அடே அப்பா, நீ மந்திரத்தை எல்லாம் படிச்சு ஒப்புச்சு அதுக்கெல்லாம் பொங்கச்சோரே கெட்டு போச்சு. நீங்க இங்க எல்லாம் வேலை பார்க்காதீங்க, இது நல்லதுக்குல்ல. போய் கும்பகோணத்துல போய் வேலை பாருங்கன்னு அனுப்பிச்சுட்டேன். கும்பகோணத்துல என்ன வேலை? அது கும்பகோணம் அங்கேயே மணி அடிக்கிற வேலைதான். அங்கே என்ன கலெக்டர் வேலையா கொடுக்க போறாங்க? நீங்க இனிமே இங்க மணி அடிக்க வேணாம், நீங்க இனிமே இங்கிட்டு வரவே வேணாம், இங்க கும்பகோணத்துல போய் மணி அடிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். மறுநாள் 40,000 ரூபாய் சம்பளம். போய் நீங்க அங்க மணி அடிக்கவே 40,000 ரூபாய்னா கவர்மெண்ட் வேலை. சரி அப்படின்னுக்கிட்டு அங்க அனுப்பிச்சுட்டேன். அனுப்பிச்சு விட்டானே அங்கேயும் போய் இருந்தாலும் மணி அடிச்சுக்கிட்டு வீட்டு பக்கத்தே வரல. நான் பார்த்தேன் என்ன பண்ண, தடி ஊர்வலத்துல எல்லாம் நம்மள தவறா பேசிடுவாங்க. சரி. புள்ள குட்டி இல்லைன்னா நம்மள என்ன சொல்லுவாங்க, அசிங்கமா பேசுவான்ட்டு பக்கத்துல கேட்டேன். அது மாதிரி குழந்தைக்கு என்னதான் வழி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கு அது சொன்னுச்சு, என்ன சொன்னுச்சு, என்னைய மாதிரி அறிவியான ஆள் போல அது. அது சொன்னுச்சு, அது ஏண்டி நீ வேற தைப்பூச அன்னைக்குன்னு பழனிக்கு பால் குடத்து காவடி எடு புள்ள பிறக்குன்னு சொன்னுச்சு. நானும் காவடி எடுத்துக்கிட்டு பால் குடத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு தைப்பூசத்துக்கு போனேன். போயிட்டு மறு வருஷத்துல ஒரு பையன் தைப்பூசத்துக்கு பழனிக்கு போனேன். உன் புருஷன் கும்பகோணத்துல வேலை இருக்கிறாரு, நீ பழனிக்கு தைப்பூசத்துக்கு போயிருக்க காவடி எடுத்துக்கிட்டு. அது எப்படி ஒரு வருஷத்துல ஃபுல்லா இருந்துச்சு? சந்தேகப்படுற மாதிரி இருக்க. என்ன நீங்க தவறா நினைக்கிறீங்களா? உடனே தவறா நினைக்கல, உன் புருஷன் கும்பகோணத்துல இருக்காரு, நீ காவடி எடுத்துட்டு பிள்ளைக்கும் புருஷனுக்கு என்ன சம்மந்தம்? ஏமா நீ காவடி தானமா எடுத்துட்டு போன? ஆமா, எனக்கு தேவைப்பட்டுச்சு புள்ள பெத்துக்கிட்டேன். சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? என் புருஷனை ஏத்துக்கிட்டா நீங்க என்ன கம்ப்யூட்டர் சந்தேகப்படுறீங்க? உன் புருஷன் ஏத்துக்கிட்டானா? என் புருஷனுக்கு போன் பண்ணி சொன்னல, எனக்கா நமக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அந்த ஆளு சொன்னாப்ல, வரும்போது கிளியிலுப்ப எல்லாமே வாங்கிட்டு வரேன், புள்ளைய பத்திரமா வாங்கிட்டு வரேன், புள்ளைய எவனா தூக்கிட்டு போயிருவேன்ட்டேன். நல்ல மனுஷன் போல புருஷன், தங்கமான மனுஷன். ஐயோ. அப்புறம் அந்த பைய போட்டு என்ன பாடா படிச்சு விளையாடுறதுக்கு ஆள் வேணும், விளையாடுறதுக்கு ஆள் வேணும். என்ன பண்ண? அப்புறம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப என் புருஷன் துபாய் போய் 2 வருஷம் ஆச்சு, இங்க இருந்து திருப்பதிக்கு பால் கூட எடுத்து போலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பதிக்கு போனீங்கன்னா இங்க பழனி மலை 1 மலை, திருப்பதியில 7 மலை. பழனிக்கு காவடியா திருப்பதி அதுக்காண்டி 7 பிள்ளைய வைக்க முடியும். நானு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. திருப்பதி போனா திருப்பதி போவேன், போயிட்டு பால் குடத்தை எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது குழந்தையோட தான் வருவேன். சூப்பர். என் புருஷன் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. 7 பிள்ளை இருந்தாலும் அந்த ஆளுக்கு எப்படி பஸ் நைட் நடந்துச்சுன்னு தெரியாம தெரியல. நடக்கவே பிறகு நடந்துச்சு அதானே. அது மாதிரி அவன் சொல்லியிருக்கேன், இன்னும் 2 பிள்ளைய பெத்துக்கிட்டு நம்ம பஸ் நைட் நடத்தலாம் இருக்கேன். உன் புருஷன் மாதிரி தங்கமான மனம் யாருமே கிடையாது. என் புருஷன் அப்படி சொல்லாதீங்க, கொடுத்து வச்ச பிள்ளைமா. ஆமா, எல்லாரும் என்னப்பா எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. என்ன நீ அவனை சந்தேகப்படுறியா? அவரை போய் நான் சந்தேகப்படுவேன் பாவம் அப்படின்னா என்னன்னே தெரியாத மனுஷன். பாவம் இல்ல, இந்த பையே என் புருஷன மாதிரியே இல்ல, மோச்சாடா. அது நீ பழனி மலைக்கு காவடி எடுத்து போடிய அப்புறம் எப்படி இருக்கு? அதுக்காண்டி பூஜாரி மாதிரியா இருப்பாருன்றிய நீ தவறா பேசி. அப்பா அதப்பா பாருங்கப்பா, என்ன தப்பா பேசுறாரு. பூசாரிக்கு எனக்கு தொடர்புன்னு பூசாரி தானே கோயில்ல இருப்பாரு. பூசாரி ஒண்ணு என்னை வச்சுக்கல, நான் தான் அவரை வச்சிருந்தேன். இப்படி தவறா பேசலாமாப்பா? 2 ஒண்ணுதாம்மா.
இந்த வாரு அது பூசாரியா? இப்ப இவனும் ஒரு நோக்கமா தான் இருப்பான் பாருங்க. அடுத்து மிருதகம் வாசிக்கிற மாதிரியே ஒரு புள்ள பிறக்கும் பாருங்க. மருதா கட்ட மாதிரியே மிருதம் கட்ட மாதிரி அதுவும் திடீர் மலான்னு ஏதாவது கூட அடிச்சுக்கிட்டு கிடக்கும். கட்டை 2 வாங்கி வைக்கணும். அப்புறம் கட்டை 2 வாங்கி வச்சிரு வீட்டுல. சரிம்மா போய் இப்படி பாருமா.